ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிஷாந்திஸ் கிச்சன். நிஷாந்திஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி நம்ம வீட்டிலையே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தி, பூரி, தென் பரோட்டா இது எல்லாத்துக்கூடயுமே நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு சீசனிங்கானது நம்ம வந்து அரைச்சும் வச்சுக்கணும். அதே இது சேம் குவான்டிட்டி இப்போ காமிச்சிட்ருக்கிறது பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சும் வச்சுக்கிறோம், தாளிக்கிறதுக்கும் வச்சுக்கிறோம். இதோடு அதை அரைச்சதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த சீசனிங் எடுத்தோம் இல்லையா, அதிலே சேர்த்து சேமாக அரைச்சி வச்சுங்க. அப்புறம் டொமேட்டோஸ் வந்து ஒரு 3 நம்பர்ஸ் அதை வந்து நல்லா கட் பண்ணி அதையும் தனிப்பட்ட முறையில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேவையான பொருளை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு வந்து பன்னீர் நம்ம வந்து அதை வந்து 100 to 200 கிராம்ஸ் பன்னீர் நம்ம எடுத்து கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கடாயை போட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் சீசனிங்க்கு தேவையானதெல்லாம் தாளிக்கிறோம். பட்டை, கிராம்பு, மசாலா, தென் ஏலக்காய், அப்புறம் பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டு இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோடு நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தென் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, தென் அந்த மசாலா இதையும் சேர்த்து கலக்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா வேக விட போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு வேக வச்சிட்ருக்கோம். வெங்காயத்தை வந்து ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணாமல் நார்மலாக வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்துச்சு ஃப்ரை ஆனிச்சுன்னா போதும். கேப்சிகம் இது ஆட் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகமில் வந்து நம்ம கலரான கேப்சிகம்ஸ் வந்து போடலாம். அதுவும் வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சதுன்றதுனால க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலரும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை வதக்குனதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிற வெறும் ஃப்ரெஷ்ஷாக டொமேட்டோஸை அரைச்சி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். வதக்கும் போது அந்த எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தென் சாட் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு மறுபடியும் நல்லா வந்து வதக்குறோம். வதக்கும் போது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் நம்ம சேர்க்கும் போது ஓரளவுக்கு கம்மியாக சேர்த்துக்குவோம். பட்டர் மசாலான்றதுனால லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து பட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது நல்லா இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மசாலா வெந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரா ஃப்ளேவர் போகும்போது நம்ம தேவையான அளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம். கல் உப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா நல்லா சுருண்டி வந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சேர்க்க போகிறோம். பன்னீரை வந்து ஃப்ரை பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து கொஞ்சம் நல்ல பன்னீராக வாங்கி சேர்க்கணும். பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப மசாலாவை கிண்டாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்பூனால் லேசாக எடுத்து விட்ட மாதிரி கிண்டணும். அப்போ தான் பன்னீர் வந்து உடையாமல் இருக்கும். இது கூடவே சேர்த்து ஒரு 50 கிராம் நம்ம வந்து பட்டரையும் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வேணும். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டோம்னா போதும். இதை வந்து பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்லோவில் வச்சிடணும் ஸ்டவ்வை. இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. தனிப்பட்ட முறையில் நம்ம இப்போது கிண்ணத்தில் எடுக்கிறோம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்குற அளவை கரெக்டான ஃபார்மேட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. பக்காவான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக நமக்கு கிடைக்கும். இதை வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்தோடையும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேன். ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.